தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிடி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மூவியுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் ப்ரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே இந்த படம் இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு பைக் ரேசர் கேங் இருக்காங்க. அந்த பைக் ரேசர் கேங்கால எக்ஸ் பைக் ரேசர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படின்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே படத்தினுடைய கதாநாயகி ஜியோலியை காட்டுறாங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய பைக் ரேசர். இவங்களுடைய அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பைக் ரேசராக இருக்காங்க. இவங்க குடும்பமே ஒரு பாரம்பரிய பைக் ரேசர் குடும்பமாக இருக்காங்க. இந்த படத்தினுடைய கதாநாயகி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேன்சரால் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதற்கு பிறகு தன்னுடைய அப்பா மற்றும் தம்பியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 2 வருட காலமாக எந்தவித ஒரு பைக் ரேஸ்லையுமே கலந்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். இந்த இடைப்பட்ட காலத்தில் தன்னுடைய தம்பியை ஒரு பைக் ரேஸராக வந்து பார்த்திங்கன்னா தயார்படுத்துகிறாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் ரேஸில் கலந்துக்கிறான். அந்த பைக் ரேஸில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறான். அந்த தோல்விக்கு பிறகு கதாநாயகியுடைய குடும்பம் மிகப்பெரிய பண நெருக்கடியை சந்திக்குது. ஸோ அதுக்கு பிறகு இந்த கதாநாயகியுடைய தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த க்ரைம்லாம் பண்ணக்கூடிய பைக் ரேசர் கேங் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது என்ன மாதிரியான பிரச்சனையில் மாற்றான், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தானா இல்லையா, தன்னுடைய தம்பியை காப்பாற்றுறதுக்காக கதாநாயகி ஜியோலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்ல வர படம் தான் இந்த ஜிடி மேக்ஸ். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி இருக்காங்க இல்லையா ஜியோலி, இவங்கள வந்து அந்த பைக் ரேஸுக்கு தயாராகிற அந்த சீன் ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடைசி அந்த கிளைமேக்ஸில் அந்த பைக் ரேஸர் கேங்கு கூட இவங்க போகிற அந்த பைக் ரேஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாஸாக காட்டியிருப்பாங்க. அதுவுமே இல்லாமல் இந்த கதாநாயகியை ஒரு ஃபீமேல் கேரக்டராக ரொம்ப ஒரு மாஸாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் இந்த பைக் ரேஸ் காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த படத்தில், அது எல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக அந்த பைக் ரேஸ் காட்சிகளெல்லாம் பாரிஸ் சிட்டியில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பாரிஸ் சிட்டியை காட்டின விதமாகட்டும், அதே போல் அந்த பைக் ரேசர் கேங் இருக்கா இல்லைங்களா, அந்த கேங் அந்த பாரிஸ் சிட்டியில் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நான் ட்ராபேக்காக பார்த்தது என்ன அப்படின்னா, எமோஷ்னல் பெரிய அளவில் கனெக்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எந்த விதமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் இல்லை. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக இருந்தாலும் ஸோ ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 3. இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.